வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாத்தறை மாவட்டத்தை தொடர்ந்து மூடப்படும் பாடசாலைகள், வெளியான அறிவிப்பு. உத்தரவாத விலை சடுதியாக அதிகரிப்பு. பலத்த பாதுகாப்புடன் முதலமைச்சர் அரியணையில் சற்று முன்னர் விஜய் குவியும் முக்கிய அதிகாரிகள். 18 மணி நேர நீர்வெட்டு, கொழும்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் கிடந்த சடலத்தால் பரபரப்பு. அரசு துறையில் டிஜிட்டல் மாற்றத்துக்கு அதிரடி நடவடிக்கை. தமிழர் பகுதியொன்றில் பெருமளவு ஆபத்தான பொருளுடன் சிக்கிய நபர். நான் ஆஜராக தயார், மஹிந்த ராஜபக்ச வெளியிட்ட அறிவிப்பு. அடுத்த 24 மணித்தியாலத்தில் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம், மக்களுக்கு விசேட எச்சரிக்கை. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு பிரதமர் மோடியிடமிருந்து வந்த செய்தி. தொடர்புடைய விரிவான செய்திகள். தெனியாய கல்வி வலயத்துக்குட்பட்டு 4 பாடசாலைகளை தொடர்ந்து மூடி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலைமை காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கு அமைய நோய் பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிசாக ஹெட்டிகொட தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ச மகா வித்தியாலயம், தெனியாய புனித மத்தியூஸ் இருமொழி பாடசாலை மற்றும் பல்லேகம சித்தார்த்த வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளானது நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடப்பட்டிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் இந்த காய்ச்சல் நிலைமை காரணமாக கடந்த 7ஆம் தேதி முதல் குறித்த பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் உருளைக்கிழங்கின் உத்தரவாத விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இது குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1 கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கு 220 ரூபாய் என்ற உத்தரவாத விலையில் நாளை முதல் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. கூட்டுறவு மொத்த விற்பனை பாண்டக சாலை ஊடாக இந்த கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் உருளைக்கிழங்குகள் லங்கா சதோசா விற்பனை நிலையங்களூடாக மக்களுக்கு மானிய விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து பாதுகாப்படைகள் சூழ அரசு வாகனத்தில் முதலமைச்சராக பதவியேற்று தவேகா தலைவர் விஜய் தலைமை செயலகத்தில் அரியணையில் சற்று முன்னர் அமர்ந்துள்ளார். இதன்போது தலைமை செயலகத்துக்கு வருகின்ற முதலமைச்சருக்கு வீதிகளின் இருபக்கமும் மக்கள் சூழ்ந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்த விஜயை முக்கிய அதிகாரிகள் வரவேற்று முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து தற்காலிக சபாநாயகருக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு அமைய நாளை புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்க நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அம்பத்தலையிலிருந்து கடுவளை பகுதிக்கு நீரை வழங்கும் பிரதான விநியோக குழாயில் திடீர் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று இரவு 7:30 மணி முதல் நாளை பிற்பகல் 1 மணி வரை கடுவலை உட்பட பல பகுதிகளில் நீர் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கடுவலை, கொத்தலாவல, வெளிவிட்ட, கேவாகம, கொரத்தொட்ட, மொமிரியா, நவரகம, ரெனால, ககந்தோட்ட ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை நடைமுறையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் செயலிழப்பு காரணமாக ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருந்துவதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கடற்கரையில் சனிக்கிழமை நேற்று சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யார் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் சுமார் 5 அடி 6 அங்குலம் குட்டையான தலைமுடி மற்றும் தாடி வளர்த்துள்ளார் எனவும் கருப்பு நிற அரைக்காற்சட்டை மற்றும் பழுப்பு நிற சட்டை அணிந்துள்ளதாக போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் குறித்து கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
அரசின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தின் முக்கிய அங்கமாக அரசு துறையில் நிறுவன ரீதியிலான டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பொது சேவை மேம்படுத்தலுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவன முன்னோடி வலையமைப்பு நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு துறையில் வினைத்திறனை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு உயர்தரமான சேவையை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சன்குமார் நாயக்காவினால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதமர் செயலாளர்கள், திணைக்கள பணிப்பாளர் நாயக்கர்கள், ஆணையாளர் நாயக்கர்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள், சட்டப்பூர்வ சபைகள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு சுற்றறிக்கையின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் இளங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பகுதியில் வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது பாரியளவு கஞ்சா போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 7 கிலோகிராம் 320 கிராம் கஞ்சா போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இளங்குளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வவுனியாவை சேர்ந்த 49 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இளங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று குறிப்பிட்ட தினத்தில் தாம் ஆஜராக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனனின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்றிருந்த போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஏர்லைன்ஸுக்கு 6 ஏர்பஸ் A330 விமானங்கள் மற்றும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாகவும் அப்போதைய தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலே விஜயநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணைகளின் போது தமக்கு கிடைத்த 2 மில்லியன் டாலர்களில் 20 மில்லியன் ரூபாவை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவுக்கும் 60 மில்லியன் ரூபாவை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன கூறியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சலகுலரத்ன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகன் தமது கட்சிக்காரரை அச்சுறுத்தி இவ்வாக்குமூலத்தை பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தில் சத்திய கடிதாசியொன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சூழப்புல பகுதிகளில் விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நாளை மறுதினம் குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் தென் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்றும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தவிக தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ்நாடு முதல் அமைச்சராக பதவியேற்றுள்ள சி. ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவரது பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்று மோடி தெரிவித்துள்ளார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.